தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இறுதி சாட்சியாக சிபிஐ விசாரணை அதிகாரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வருகிற 16ஆம் தேதி ஆஜராக உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது கொரோனா காலகட்டத்தின் போது கடைகளை உரிய நேரத்தில் மூடாத தொடர்பாக சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கைது செய்யப்பட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ குரலை விளக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் 51 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றது. இறுதியாக இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி விஜயகுமார் நேரில் ஆஜராகி வருகிற 16ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து 2 மாதம் அவரிடம் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பில் குறுக்கு விசாரணை நடைபெறும். அதைத் தொடர்ந்து வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக இன்றிலிருந்து 4 மாதங்களுக்குள் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அடுத்த 4 மாதங்களுக்குள் தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.